டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு அருமையான சூப்பர் சாஃப்டான ஒரு ஹல்வா எப்படி நாங்கள் தயாரித்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல நான் பிளாக் டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் டேட்ஸ்லேருந்து சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு எல்லா பிளாக் டேட்ஸையும் டீசீட் பண்ண உடனே அதை ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த ஹல்வாக்கு பிளாக் டேட்ஸ் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்ல ஃப்ளெஷியான பிளாக் டேட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி நான் இதில் சேர்த்து இதை கொஞ்சம் ஊற வைக்கிறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். மீன்வைல் குங்குமப்பூவை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஊற வச்சுருக்கேன். ஆல்மண்ட்ஸை நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி அதோட தோலியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிஸ்தாவையும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பாதாமையும் பிஸ்தாவையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு நான் சேர்க்க போடுறதான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாதாம், பிஸ்தா அதை மாத்திரம் குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது பம்ப்கின் சீட்ஸ், சாரப்பருப்பு. பம்ப்கின் சீட்ஸையும் சாரப்பருப்பையும் நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த 4 ட்ரை ஃப்ரூட்ஸுமே அப்படியே ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் தண்ணியை அளந்தோமோ அதே கப்பாலேயே 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 கப் அளவு சர்க்கரை, ரெண்டும் அளந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட டேட்ஸ் நல்ல தண்ணியில் ஊறி அதை அரைச்சாச்சு. கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு சல்லடையை வச்சு நம்ம அரைச்சதான இந்த டேட்ஸை அப்படியே போட்டுட்டு நல்லா அதை அப்படியே வடிகட்டி அதை சாறை எடுத்துக்கலாம். திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பியும் இதை நல்லா அந்த சக்கை வர வரைக்கும் அதை ஃபுல்லாக அரைச்சிட்டு அதை அப்படியே நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் சக்கை வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக டேட்ஸை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த டேட் சிரப் அளந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு இருக்குது. எந்த கப்பால் நம்ம கார்ன்ஃப்ளவர் அளக்குறோமோ அந்த கப்பாலேயே நம்மளுக்கு 2 கப் அளவு அந்த டேட் சிரப் இருக்குது. அதில் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல ஒரு பீட்டர் வச்சு லம்ஸே இல்லாமல் அப்படியே பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி தட்டியே இருக்கக்கூடாது. இப்போது இந்த டேட்ஸ் அரைச்சதான அந்த தண்ணியோட நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. இந்த மீன்வைல் ஒரு அடிகனமான வாண்டியை அடுப்பில் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நெய்யில் வறுத்துக்கலாம். அந்த நெய்லேருந்தே கொஞ்சத்தை எடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம இந்த ஹல்வாவை கொட்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தை அந்த நெய்யாலேயே க்ரீஸ் பண்ணி அதில் இந்த நெய்யில் வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். மீதி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை அப்படியே இந்த நெய்யோடையே வச்சுருக்கலாம். நொறுப்புற நம்ம ஹல்வாவில் சேர்க்கறதுக்கு இந்த நெய்யும் ட்ரை ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடிகனமான இன்னொரு வாண்டி எடுத்து அதில் 1 கப் அளவு அளந்து வச்சதான சர்க்கரையை போட்டுட்டு அதில் 1/2 கப் அளவு நம்ம குங்குமப்பூ சேர்த்து கலந்ததான அந்த தண்ணி, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே அது நல்ல குங்குமப்பூ கலர் தண்ணியில் ஊறி இருக்கிறது தெரியும். அதை போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு அப்படியே கொதிக்க விடலாம். நம்மளோட டேட்ஸ் கார்ன்ஃப்ளவர் சொல்யூஷனும் ரெடியாக இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வரைச்சையே நம்ம டேட்ஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சதான அந்த சொல்யூஷனை போட்டு அப்படியே கை விடாமல் கலரலாம். சுகர் கரைஞ்சி வந்தாலே போதும், வேறு ஒன்றும் பதம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியே கை விடாமல் நம்ம கலரலாம். நொடுப்புற நம்ம வறுத்து வச்சதான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நெய்யையும் அப்படியே சேர்க்கலாம். அப்படியே கெட்டிப்பட்டுட்டே வரும். அடுப்பு லோ மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். அண்ட் நம்ம கைவிடாமல் இதை கலரணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் கலரினாலே நம்மளுக்கு போதும். நடுப்புற
நம்ம வந்து தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். ஹல்வாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்ம நெய் போட்டாலும் இழுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம போட்டோம்னாலே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படியே இது பேனை விட்டு நல்லா உருண்டு திரண்டு வர வரைக்கும் இது அப்படியே கைவிடாமல் ஒரு 10 மினிட்ஸ் போல் நான் கலரியிருக்கேன். அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம அந்த வறுத்து வச்சதான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு கண்டெய்னரில் போட்டோம் இல்லையா, அந்த கண்டெய்னர்லேயே இந்த ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே லெவல் பண்ணி விட்டுடலாம். சூப்பர் சாஃப்டான டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கார்ன்ஃப்ளவர் ஹல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே நம்ம அப்படியே அதை கவுத்துட்டு அது பியூட்டிஃபுல்லாக பீசஸ் போடலாம். சூப்பர் சாஃப்டான டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கார்ன்ஃப்ளவர் ஹல்வா தயார்.